முதலமைச்சர் குடும்பத்தில் நெருங்கி இந்த தேவையில்லாத அரசியல்கள் சில விஷயங்கள் செய்ய அமைச்சர்கள்ட்ட போய் நேருக்கிட்ட போய் மகேஷை பற்றி சொல்கிறது, உங்களை அவர் இப்படி சொன்னார் அப்படி சொன்னார், மகேஷ்கிட்ட போய் நேருவை பற்றி சொல்கிறது, இந்த 2 மாதிரியான அரசியல்கள் செய்கிறப்ப திரும்பி 2 பேரும் ஒரு சூழ்நிலையில் புரிதலுக்கு வந்ததுக்கப்புறம் இவர் தான் அரசியல் பண்ணுறாருன்னு புரிஞ்சுக்கிட்டு 2 பேரும் டென்னிஸ் பால் மாதிரி மாற்றி மாற்றி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த புரிதலுக்கு ஏற்பட்டு இவர் என்ன பண்ணிடுறாரு, விஜயுடன் கைகோர்த்துறார். மறைச்சி மாவட்டத்தை எந்த அளவுக்கு நேரு கட்டமைப்போடு வைத்திருந்து 2021 சட்டமன்ற தேர்தலில் 9 சட்டமன்ற தொகுதிகளையும் ஜெயித்து நாளைக்கு திமுகவுக்காக அவர் வெற்றி பெற்று கொடுத்தாரோ, இந்த முறை அவர் மாற்றிய வேட்பாளர்களால் கண்டிப்பாக 2026 குறைந்தது, இதை எழுதி வச்சு எங்கள் டேட்டு போட்டு 4 சட்டமன்ற தொகுதியிலையாச்சு அதிமுக வெற்றி பெறும் அப்படிங்கிறாங்க. திடீர்னு இந்த 888 கோடி ரூபா வழக்கோ 1020 கோடி ரூபா வழக்கோ ஏன் நாளைக்கு கிணத்துல போட்ட கல்லாக மாறணும்? இங்கே இருக்கக்கூடிய சிட்டிங் எம்எல்ஏக்கள் தொகுதிக்குள்ளார இருக்கக்கூடிய நாளைக்கு தொடர்ச்சியாக ஜெயிக்கக்கூடிய எம்எல்ஏக்கள், நேருவே தோத்தாலும் இவங்கெல்லாம் ஜெயிப்பாங்கன்னு சொல்லக்கூடிய எம்எல்ஏக்களின் வாய்ப்புகள் ஏன் பறிக்கப்பட வேண்டும்? உங்களோட ஆட்களை மட்டுமே லாபி பண்ணி நீங்கள் கொண்டுட்டு வர்றது பத்தாதுன்னு அடிமையாக இருப்பவர்கள், எனக்கு மட்டும் அடிமையாக இருந்தால் பத்தாது, என் மகனுக்கும் அடிமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த 4 பேருக்கு பதிலாக போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, 4 பேர். அந்த 4 பேருமே அருண் நேரு சொன்ன ஆட்களை போட்டிருக்காங்க. நான் கேட்குறது, அருண் நேருக்கு என்ன அரசியல் ஞானம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? பெரம்பலூரில் இருக்கிற உனக்கு என்ன திருச்சி மாவட்டத்தில் வேலை, நீ எதுக்கு இங்கே வர, நீ வராதான்னு சொன்ன இதே கேஎன் நேரு இப்போ பெரம்பலூரில் இருக்க அருண் நேரு நாளைக்கு திருச்சி மாவட்டத்துக்குள்ளார அரசியல் பண்ணுவார். இங்கே எல்லாம் மாவட்ட செயலராக இருக்கணும், இங்கே எல்லாம் எம்எல்ஏவாக இருக்கணும்னு அருண் நேருக்கு என்ன அரசியல் அறிவு இருக்குது? நாளைக்கு நேரு இல்லைன்னா ஒரு நாள் தாங்குவா அப்படியா? அன்பில் மகேஷ் அப்படியே வாரி துண்ணிட்டு போயிடுவான். ஈதமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திருச்சி சூர்யா சார். சார் வணக்கம். வணக்கம் சார். நீங்கள் திருச்சி மாவட்டத்தை சேர்ந்தவர், உங்களுடைய தந்தை ஒரு பாரம்பரிய திமுக தலைவர், ஒரு பாரம்பரியத்திற்கு சொந்தக்காரர். உங்கள் திருச்சி மாவட்டத்தினுடைய அரசியல் உங்களுக்கு நிச்சயமாக நுட்பமாக நீங்கள் கவனிக்கக்கூடியவர். இந்த வேட்பாளர்களுடைய பட்டியல் மற்றும் இந்த சீட்டு பகிர்வில் சற்று ஒரு வித்தியாசம் நம்ம பார்க்க முடியுது. 3 வேட்பாளர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர்கள் புதிதாக போட்டிருக்கிறத பார்க்க முடிகிறது. ஒரு தொகுதி காங்கிரஸுக்கும் வழங்கியிருக்கிறாங்க. எப்படி பார்க்கறது? திருச்சிங்கிறது திமுகவோட கோட்டையாக அறியப்படக்கூடியது. கே நேரு தான் அதில் முக்கியமாக அமைச்சர், அந்த பொறுப்பு அமைச்சராகவும் டெல்டாவையும் அவர் தான் பார்த்துக்கிறாரு. அன்பில் மகேஷும் கூடுதல் ஒரு துறையூர் தொகுதியில் அவரும் ஒரு பவர்ஃபுல் அமைச்சராகவும் இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த கேண்டிடேட் மாற்றுறதற்கான காரணம் என்ன? அதாவது திருச்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, பெரும்பான்மையான வேட்பாளர்கள், அதாவது மொத்தம் 9 சட்டமன்ற தொகுதிகள், அதில் மணப்பாறையில் மீண்டும் அதே வேட்பாளருக்கு கொடுக்கப்பட்டிருக்க கூட்டணி கட்சிக்கு, திருவெரும்பூரில் அன்பில் மகேஷ் மீண்டும் போட்டியிடுகிறார், திருச்சி மேற்கில் கேஎன் நேரு போட்டியிடுகிறார், திருச்சி கிழக்கில் இனிகோ இருதயராஜுக்கு மீண்டும் வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் அதில் ஒரு பெரிய நுட்பமான விஷயம் என்ன அப்படின்னா, வெளிப்படையாக எல்லாருக்கும் அரசியல் நன்கு அறிந்தவர்கள் எல்லாத்துக்குமே தெரியும், திருச்சியில் கண்டிப்பாக திருச்சி கிழக்கில் விஜய் கிளம்புறாருன்னு. ஏன்னா அவர் இந்த சனிக்கிழமை எல்லாத்துக்கும் டூர் கிளம்புனப்ப அவர் ஆரம்பித்த முதல் இடம் திருச்சி காந்தி மார்க்கெட்டு. அது திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதி. ஆமாம், அந்த முதல் இடம் அந்த தொகுதிக்குள்ளார தான். அதனால் அவர் அங்கே ஆரம்பிக்கிறப்பே அங்கே கிறிஸ்துவ வெள்ளாளர்கள் வாக்கு அதிகம், அதனால் அவர் அங்கே போட்டியிடுவார்னு எல்லாத்துக்குமே தெரியும். அதிமுகவுடைய மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய சீனிவாசன் கூட எடப்பாடி கிட்ட 25 கோடி ரூபா பணம் ரெடி பண்ணிட்டு வர சொல்லியிருக்காங்க. அவர் 20 ரூபா பணம் ரெடி பண்ணிட்டு போய் நின்னப்ப எடப்பாடி அவர்கிட்ட சொன்ன வார்த்தை, இல்லைப்பா அங்கே விஜய் நிற்க போகிறாரு, நீ ஏன் கஷ்டப்பட்டு சம்பாரித்து காசு கொண்டாந்து கொடுக்குற, நீ செலவு பண்ணி நாளைக்கு நஷ்டமாயிட்டா அப்படின்னா கண்டிப்பாக அவரை ஏற்றுனால ஜெயிக்க முடியாது, அதனால் அப்புறம் நீ கடனாளி ஆகிடுவ, அதனால் வேணாம் அப்படின்னு சொல்லி அவரை விலக்கி, மாவட்ட செயலாளரை விலக்கி விட்டு இப்போ அவர் இந்திரா கணேசன் காலேஜ் உடைய ராஜசேகர், அவர் காலேஜோடைய உரிமையாளர் ராஜசேகரை நிறுத்துறாங்க. அவர் தாங்குவார், ஏன்னா காலேஜ் வச்சுருக்காரு, அடி தாங்குவார். அதுக்கு அப்பாற்பட்டு விஜயபாஸ்கருடைய பினாமி, அதனால் அவர் ஏதாவது மேனேஜ் பண்ணிக்குவார். ஸோ திருச்சியில் விஜய் இறங்க போகிறாருங்கிறது அரசியல் வட்டாரத்தில் முக்கியமான தலைவர்கள் எல்லாத்துக்குமே தெரியுங்கிறப்ப, இந்த இனிகோ இருதயராஜை தனிப்பட்ட முறையில் பொறுத்த வரைக்கும் அவர் பெரிய லாங் லாஸ்டிங் டிஎம்கே லீடரும் கிடையாது, ஒரு பெரிய ஃபோக்கஸில் கேமரா லைம் லைட்டில் இருந்த ஆளே இல்லை.
கலைஞர் முதலமைச்சராக இருந்தபோது இங்கே சென்னையில் வந்து உங்களுக்கு ஹுண்டாய் கம்பெனி ஷோரூம் வந்துச்சு. அந்த கம்பெனி இவ்வளோ பெரிய கம்பெனிக்கு இடங்கள் தேவைப்பட்டப்ப அதை லேண்டு புரோக்கரேஜ் பண்ணி அந்த இடத்தை வந்து முடித்து கொடுத்து அதில் வந்து வந்த பணத்தில் வந்து டெவலப் ஆனவர் தான் இனிகோ இருதயராஜ். அந்த நெருக்கத்தில் நாளைக்கு முதலமைச்சருடைய குடும்பத்துடன் நெருங்கி பழகி அவர் கிட்டத்தட்ட குடும்பத்தில் ஒருவராகவும் அந்த முதலமைச்சரின் பினாமி பட்டியலில் ஒருவராகவும் வளர்ந்துக்கிட்டார். அதன் பிறகு தனக்குன்னு ஒரு சப்போர்ட் இருக்கணும்னு சொல்லி கிறிஸ்துவ நல்லெண்ணெய் இயக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு இயக்கத்தை உருவாக்கி ஆண்டுதோறும் கிறிஸ்மஸ் விழாக்களை அவர் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களை வைத்து பெரிதும் நடத்த ஆரம்பித்தார். அந்த பாஜக எதிர்ப்பு மனநிலையை திமுக வெளிப்படுத்தும் போது இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் திமுகவுக்கும் தேவைப்பட்டது. அதில் பெரிய சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, இந்த ப்ராட்டஸ்டன்ஸ் பிஷப்ஸ்க்கும் இந்த கேத்தலிக் பிஷப்ஸும் அவங்க எல்லாருமே ஒரே மேடையில் ஏற மாட்டாங்க. இவங்க வந்து அவங்க வரமாட்டாங்க, அவங்க வந்து இவங்க வரமாட்டாங்க. பட் இனிகோ இருதயராஜ் தனிப்பட்ட முறையில் எல்லா பிஷப்ஸையும் இந்த மேடையில் அரங்கேற்றியது ஒரு பெரிய கவனத்தை ஈர்த்துச்சு. வருஷம் வருஷம் நடத்தின கிறிஸ்மஸ் நிகழ்ச்சிகள் மேலும் மேலும் மெருகேற அது பெரிய ஒரு முக்கியத்துவத்தை இம்பார்ட்டன்ஸ் அவர் கொடுக்க போக திடீர்னு அவருக்கு ஒரு அரசியல் ஆசை வருது. எல்லாருக்கும் தெரியும், இப்போ நாளைக்கு நானே எம்எல்ஏ ஆகணும்னு நினச்சாங்க, என் கம்யூனிட்டி எங்கே இருக்கோ நான் அங்கே தான் போய் நிற்கணும். இப்போ விஜய் நாளைக்கு இன்றைக்கி வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கிறப்ப அவர் சிறுபான்மை மக்கள் அதிகமாக இருக்கிற இடத்துல அவர் நிற்கிறதுனால தான் என்றைக்கும் சொல்லாததை இன்றைக்கி ஜோசப் விஜய்னு அழுத்தி சொல்கிறார். ஸோ எல்லாருமே அவங்களோட இப்போ அவர் ஏன் வெங்கட்ராமன் அந்த கட்சியோட பொருளாளர் மயிலாப்பூரில் நிறுத்துறாங்கன்னா எல்லா அரசியல் கட்சிகளும் அந்த வேட்பாளர்களை சமுதாயம் பார்த்து நிறுத்துகிறப்ப நம்ம கிறிஸ்டியனாக இருந்தால் கூட இப்போ ஒருவேளை கடலோர பகுதிகள் தூத்துக்குடி சைடெலாம் போனீங்கன்னா நீங்கள் அதுவும் கிறிஸ்டியன் நாடாராக இருந்தால் தான் ஏற்றுக்குவான், கிறிஸ்டியனாக இருந்தால் ஏற்றுக்க மாட்டோம். அப்போ இவர் என்ன செய்கிறான்னு தெரியாமல் 234 சட்டமன்ற தொகுதியிலேயே இந்த தொகுதியில் நாளைக்கு கிறிஸ்டியன் வெள்ளாளர்ஸ் இருக்காங்க, இங்கே கிறிஸ்டியனாக இருந்தால் இங்கே ஜெயிக்க முடியும் அப்படின்னு இந்த திருச்சி கிழக்கு தொகுதியை இனிகோ கண்டறிகிறப்ப இவருக்கு அந்த தொகுதிக்கும் சம்மந்தமே கிடையாது. இவர் வந்து ஸ்டாலின் கிட்ட முறையிட்டு எனக்கு அந்த தொகுதியை கொடுங்க அப்படிங்கிறப்ப நேரு அன்பில் மகேஷை மீறி நாளைக்கு இனிகோ இருதயராஜுக்காக நேரு அந்த ஒரு ஸ்டாலின் அந்த சீட்டை கொடுக்குறாரு. இவர் ஜெயித்த பிறகு என்ன ஆகுது அப்படின்னா, ஏற்கனவே 2 பேர் தலைமையில் தொடர்பில் இருக்காங்க. நேருவும் ஸ்டாலின் குடும்பத்தில் தொடர்பில் இருக்கார், மகேஷும் ஸ்டாலின் குடும்பத்துக்குள்ளாரே ஒருவராக இருக்கார். அவருக்கு இருந்த பழைய பழக்க வழக்கத்தில் முதலமைச்சர் குடும்பத்தில் நெருங்கி இந்த தேவையில்லாத அரசியல்கள் சில விஷயங்கள் செய்ய அமைச்சர்கள்ட்ட போய் நேருகிட்ட போய் மகேஷை பற்றி சொல்கிறது, உங்களை அவர் இப்படி சொன்னார் அப்படி சொன்னார், மகேஷ்கிட்ட போய் நேருவை பற்றி சொல்கிறது, இந்த 2 மாதிரியான அரசியல்கள் செய்கிறப்ப திரும்பி 2 பேரும் ஒரு சூழ்நிலையில் புரிதலுக்கு வந்ததுக்கப்புறம் இவர் தான் அரசியல் பண்ணுறாருன்னு புரிஞ்சுக்கிட்டு 2 பேரும் டென்னிஸ் பால் மாதிரி மாற்றி மாற்றி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த புரிதலுக்கு ஏற்பட்டு இவர் என்ன பண்ணிடுறாரு, விஜயுடன் கைகோர்த்துறார் மறைமுகமாக இனிகோ இருதயராஜ். அவருக்கு தேவையான சில ஐடியாஸ் கொடுக்க, இந்த மாதிரி இங்கே ஒரு தொகுதி இருக்குது, அது இங்கே வந்து நீங்கள் நின்னீங்கன்னா நீங்கள் ஜெயிக்கலாம், இங்கே கிறிஸ்டியனாக இருந்தால் போதும், இங்கே வெள்ளாளர் கிறிஸ்டியன் வெள்ளாளர் இவ்வளோ ஓட்டு இருக்காங்க, அவங்க தான் நாளைக்கு அவங்க அம்மாவை வெள்ளாளர்னு அடையாளப்படுத்திக்கிறார்ல விஜய், அதனால் அவங்களும் கிறிஸ்டியன் வெள்ளாளர்னு பிராண்டிங் பண்ணிக்கலாம், ஸோ நீங்கள் நின்னீங்கன்னா இங்கே சூப்பராக ஜெயிக்கலாம் அப்படின்னு அந்த தொகுதியை ஐடென்டிஃபை பண்ணி விஜய்க்கு காட்டி கொடுத்தது இனிகோ இருதயராஜ். 1. 2வது விக்கிரவாண்டி மாநாடு தாவேகா சார்பாக நடத்துகிறப்ப கிறிஸ்டியன் மிஷினரி சார்பாக நிதிகளை கலெக்ட் செய்து தாவேகாவுக்கு உதவி செய்தது இனிகோ இருதயராஜ். இதுக்கு அப்பாற்பட்டு இப்போ சமீபத்தில் கிறிஸ்மஸ் நிகழ்ச்சி நடத்தினார்ல விஜய், அதுலேயும் இந்த ப்ராட்டஸ்டன்ஸ் கேத்தலிக் பிஷப்ஸ் எல்லாருமே இப்போ நான் சொன்ன அந்த சிறப்புத்தன்மை இந்த தாவேகா நடத்திய கிறிஸ்மஸ் நிகழ்ச்சியிலையும் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, அந்த திரைக்கு பின்னாடி இருந்து அந்த கிறிஸ்மஸ் நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணி கொடுத்தது இனிகோ இருதயராஜ். இவர் எந்த அளவுக்கு மனநிலையில் இருந்தார் அப்படின்னா, 6 மாதத்துக்கு முன்னாடி திமுகவுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தாவேகாலேயே போய் இணையலாம் அப்படிங்கிற அளவுக்கு போயிட்டார். இந்த கட்டத்தில் உளவுத்துறையிலேருந்து தகவல் வரப்போ முதலமைச்சர் இனிகோ இருதயராஜை தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு அழைச்சி, உனக்கு நீ கேட்டப்ப யாரும் கொடுக்காதீங்கன்னு சொன்னாங்க, நேருவை மீறி அன்பில் மகேஷை மீறி நான் உனக்கு கொடுத்தேன், இனி இப்படிலாம் பண்ணானா எனக்கு இது மரியாதைலாம் போயிடும் அப்படின்னு அவர் தனிப்பட்ட முறையில் சில விஷயங்கள் கேட்டுக்கிட்டதுனால இவர் பண்ணாமல் இருந்தவர். ஆனால் மீண்டும் அவருக்கு சீட்டு கொடுக்கப்படாது அப்படிங்கிற நிலை தான் இருந்துச்சு. ஆனால் நானே ஆச்சரியப்பட்டேன், திரும்பி திருச்சி கிழக்கில் அவரோட பேர் இருக்குது அப்படின்னு. என்ன அப்படின்னா, இப்போ தான் ஸ்டாலினுடைய ராஜதந்திரம் வேலை செய்கிறது. நீ என் கூடயே இருந்து கஷ்டப்பட்டு உனக்கு உதயசூரியன் சின்னம் கொடுத்து உன்னை நான் ஜெயிக்க வச்சா, இப்போ ஒரு புரிதலுக்கு சொன்னோன்னா நானே திருச்சி கிழக்கில் பணம் கட்டினேன், நான் திமுகலேருந்து வெளியேறினதுக்கு அது ஒரு காரணம். நீ எனக்கு கொடுக்கலன்னா கூட பரவாயில்ல, அங்கே ஒன்று அன்பில் பெரியசாமி கொடுத்துருக்கலாம், இல்லை நாளைக்கு மதியவானன் கொடுத்துருக்கலாம், அங்கேயே இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கிற ஏதோ கட்சிக்காரவங்களுக்கு நீங்கள் கொடுத்துருந்தா பரவாயில்ல, எங்கே இருந்தாருன்னே தெரியல, இனிகோவை கூட்டிகிட்டு வந்து கொடுப்பீங்க, நாங்கள் உள்ளூரில் உட்காந்துருக்கணுமா சும்மா அப்படிங்கிற கோவம் தான். அப்போ அந்த மாதிரி பல பேர் அதிருப்தியை மீறி தான் உனக்கு நான் கொடுத்தேன், உதயசூரியன் சின்னத்தில் நின்னா நீ ஜெயிச்ச,
நீ விஜய்க்கு நின்றுக்கிட்டு இவ்வளோ கொம்பு சீவி விடுற, நீ பின்னாடி இருக்க, இப்போ என்ன பண்ணிட்டாரு ஸ்டாலின், திரும்பி இவர் திருச்சி கிழக்குலேயே போட்டு இப்போ விஜயும் திருச்சி கிழக்கில் நிற்கிறாரு. இப்போ இனிகோ இருதயராஜ் அவர்கள் விஜயை இருதயம் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு தர்ம சங்கடத்துல உள்ளாகி இல்ல, இருக்காரு. இருதயம் வெடித்து போய் உட்காந்துருக்கிறார். இனிகோ இருதயராஜுக்கு இருதயம் வெடித்து போய் உட்காந்துருக்குதுங்கிற மாதிரி இப்போ என்ன செஞ்சாகணும்னா ரெண்டு விஷயம். நீ விஜய் நல்லா இருக்கணும்னு நினச்சா நீ உன்னை அழிச்சுக்கணும், அரசியல் வாழ்க்கை உனக்கு முடிஞ்சிச்சு. நீ இல்லை அரசியலில் வாழணும்னு நினச்சேன்னா விஜயை அடிச்சுட்டு நீ எந்திரிச்சு நின்று காட்டு. அப்படிங்கிறப்போ உனக்கு என்ன டிசிஷன் வேணும் இப்போ? அதாவது வந்தவன் கையில் கொடுத்தாச்சு, பால் இஸ் ஆன் யுவர் கோட்டுங்கிற மாதிரி இப்போ நீ என்னப்பா ஆட்டம் ஆட போற பாரு. ஆனா இன்னைக்கு காலைல கூட அவர் ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு, தோல்வி பயத்துல தான் இருக்கிறாரு. நீங்க ஏன் பெரம்பூர்லயும் இங்கேயும் போடுறீங்க, தைரியம் இருந்தா திருச்சி கிழக்குல மட்டும் நில்லுங்க, நான் எதிர்கொள்ள தயாரா. இந்த சண்டை வரணுங்கிறதுக்கு தான் ஸ்டாலின் செய்யறத. நீ இங்க இருந்துகிட்டு அங்க கொம்புசி விட்டு அவருக்கு தேவையான உதவிகள் செஞ்சுக்கிட்டு இருந்தால இப்போ அட்லீஸ்ட் இப்போ ஒரு அட்ராக்ஷன் திரும்புது. அவர் விளம்பர பிரியர், அந்த மைக்கு கேமராக்கெல்லாம் கொஞ்சம் காயிறவர். அப்படி இருக்கிறப்ப இப்போ விஜயை ஏற்று நிற்கிறாருங்கிறப்ப அந்த ஸ்டார் வேல்யூ வர்றதுனால அவர் மேடைகளுக்காக பேசுகிறாரே தவிர களத்தில் நின்று ஜெயிச்சுட்டு வரட்டும், விஜயை தோக்கடிச்சேன்னா பார்க்கலாம், இல்லை நீ விஜய் ஜெயிச்சுட்டாருன்னா உன் அரசியல் வாழ்க்கை முடிஞ்சு நீ வெளில போயிருங்கிறார். இப்போ இதை சார்ந்த வரைக்கும் இந்த 4 தொகுதிகள் முடிஞ்சு. நீங்கள் நேரு திரும்பி நிற்கிறாரு, மகேஷ் திரும்பி நிற்கிறாரு, மணப்பாறையில் திரும்பி அங்கே அவங்க இந்தியன் முஸ்லீம் நிற்கிறாங்க, இவங்களும் நாளைக்கு இனிகோ இருதயராஜ் நிற்கிறாங்க. மீதி இருக்கக்கூடிய தொகுதிகளில் தான் இந்த பிரச்சனைகள் நாளைக்கு கிளம்புது. என்ன அப்படின்னா, சவுந்தரபாண்டியன் முதல்ல லால்குடியோடைய சட்டமன்ற உறுப்பினர், அவர் 5 முறை சட்டமன்ற உறுப்பினர் தொடர்ச்சியாக. இவர் நேருவால் அடையாளம் கட்டப்பட்டவர். நேரு லால்குடி தொகுதியில் தோற்கிறாரு. அவர் தோற்ற பிறகு அவர் திருச்சி மேற்கு டவுனுக்கு வராரு. அப்போ நாளைக்கு லால்குடியில் யார் நிற்கிறது அப்படிங்கிறப்ப அவர் சவுந்தரபாண்டியனை அடையாளம் காட்டுகிறார். சவுந்தரபாண்டியன் இப்போ வரைக்கும் நான் சொல்கிறேன், அவர் பஸ்ஸில் தான் வருவார், எம்எல்ஏ ஹாஸ்டலில் தான் தங்குவார். 25 வருஷம் எம்எல்ஏ மாதிரியே தெரியாது. கார் எடுத்ததே, அவர் கார் வாங்கினதே ஸ்கார்பியோ கார் முன்னாடி சும்மா வச்சுருந்தார். அதுவே எனக்கு தெரிஞ்சு 3வது தடவை எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறம் தான் வாங்கினார். ஒரு இடத்துலையும் அவங்களாம் நேரு முன்னாடி உட்காந்து நான் பார்த்ததில்ல, நாள் முழுக்க கூட நிற்பாங்க. விசுவாசத்தின் உண்மையான உருவமாக தான் இருந்தாரே தவிர எந்த இடத்துலையும் அவர் இவருக்கு எதிராக திரும்பினதே கிடையாது. ஒரு இடத்துலையும் அவரை சார்ந்து எந்த விமர்சனமும் செய்ய மாட்டார், அவரை விட்டு கொடுத்து கூட பேச மாட்டார். எல்லா இடத்துலையும் அந்த தொகுதியையும் கட்டுக்குள்ளார வச்சு நேரு தோற்று போகிறாரு. நேரு தோக்கிறப்ப கூட சவுந்தரபாண்டியன் ஜெயிக்கிறார். அந்த அளவுக்கு தொகுதியை கையில் வச்சுருந்தவர் நாளைக்கு அந்த தொகுதிக்குள்ளாரையே ஒரு சட்டமன்ற உறுப்பினருங்கிற முறையில் அவருடைய பெயர்கள் கட்சி கூட்டங்களில் தவிர்க்கப்படுகிறது, பூத் கமிட்டி கூட்டங்களில் தவிர்க்கப்படுகிறது. இது முன்னே நான் சொல்கிறது இந்த பீரியடில், போன பீரியட்லேயே அந்த பிரச்சனைகள் வருது. இப்போ அந்த அவமானப்படுத்துகிறாரு, அவர் விலக்கி விடுறாரு அப்படிங்கிறப்ப ஒரு சூழ்நிலையில் அவர் என்னை ஒதுங்குறப்ப நேரடியாக நேருக்கிட்ட போயிட்டு, நீங்கள் என்னை வேணாம், இதுக்கு மேலே நீ எம்எல்ஏ எலெக்ஷனில் நிற்காதுன்னு சொன்னால் கூட நான் சந்தோஷமாக, எனக்கு இது பெரிய விஷயம்னா நான் 4 தடவை எம்எல்ஏ ஆனங்கிறதெல்லாம் உங்கள் புண்ணியத்தில் தான் செஞ்சது. இப்போ கூட இல்லைப்பா சவுந்தரபாண்டியன், எனக்கு பிடிக்கல, நீ இருக்காத அரசியல்னா நான் ஒதுங்கிக்குவேன், ஆனால் தயவுசெய்து என்னை இப்படி அவமானப்படுத்தாதீங்க, எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது, நான் என்ன தவறு செஞ்சேன், என்னை ஏன் அப்படி ஓரங்கட்டுறீங்க அப்படின்னு கேட்டப்போ கூட பதில் சொல்ல மறுத்தவர் அந்த தேர்தல் சமயத்தில் ஸ்டாலினிடம் போய் சவுந்தரபாண்டியனுக்கு சீட்டு கொடுக்க வேணாம் அப்படின்னு ரொம்ப கடுமையாக கட்டம் கட்டினார். அவர் உடையார். அவர் ஐஜேகே பாரிவேந்தர் பெரம்பலூரில் எம்பியாக இருந்தப்ப கொஞ்சம் தனிப்பட்ட முறையில் அந்த உடையார் பிரியத்தில் 2 பேரும் நெருக்கமாக இருந்தது கூட இவருக்கு கொஞ்சம் எரிச்சல்கள் மூட்டுச்சு அப்படிங்கிறாங்க. இவர் ஸ்டாலின்கிட்ட போய் திரும்பி லால்குடியில் சவுந்தரபாண்டியன் கொடுக்காதீங்கிறப்ப அவர் அப்போ சவுந்தரபாண்டியன் ஸ்டாலின்கிட்ட ரெகுலராக க்ளோஸ் ஆகிட்டார். எதிர்கட்சியாக இருக்கிறப்ப இந்த இருந்த எம்எல்ஏக்களில் ரொம்ப சவுந்தரபாண்டியனும் ரொம்ப பழக்க வழக்கமானதுனால ஸ்டாலின் ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு, நீங்களே தோத்துட்டீங்க, அதை மீறி அவர் ஜெயிச்சுட்டு வந்தார், நீங்கள் போய் அவருக்கு கொடுக்காதீங்கிறீங்க அப்படின்ட்டார். ஸோ அந்த சமயத்தில் அவருக்கு செல்ஃப் எடுக்காமல் இருந்தனால மீண்டும் சவுந்தரபாண்டியன் 5வது முறையாக சட்டமன்ற உறுப்பினர் வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. மீண்டும் அவர் ஜெயித்தார். அந்த சமயத்தில் அவர் திரும்பி அரசியல் செஞ்சுக்கிட்டு இருந்தாரே தவிர ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த முறை அவங்க எவ்வளோ அடித்தாலும் பரவாயில்ல, நம்ம வேலையை பார்ப்போம் அப்படிங்கிற மனநிலையில் இருந்தவர் அவர் மாற்றப்பட்டிருக்கிறார். 1. 2வதாக இருந்தது ஸ்ரீரங்கத்தை சேர்ந்த பழனியாண்டி மீது பல குற்றச்சாட்டுகள் சொல்கிறாங்க. அதாவது கல்குவாரியில் நடந்த அந்த பத்திரிகையாளர் பிரச்சனையாக இருக்கட்டும், இப்போ 10 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு டெட் பாடி அங்கே கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள் விஷயங்கள் வைத்தாலும் களத்தை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்டு, அதாவது கட்சியை பொறுத்த வரைக்கும் ஃபேவரபிள் ஃபேக்டர் அப்படிங்கிறப்ப 25 ஆண்டுகளுக்கு பிறகு ஸ்ரீரங்கம் தொகுதியில் ஜெயித்த முதல் திமுக வேட்பாளர் அவர் தான். பெரிய லெவலில் யாருமே ஜெயிக்கலை. நீங்கள் 25 வருஷமாக ரெகுலராகவே அது கம்ப்ளீட்டாக அது ஏடிஎம்கேவுடைய கோட்டை, அதனால தான் ஜெயலலிதாவே ஸ்ரீரங்கத்தில் நின்னாங்கிறப்ப அந்த இடத்தில்
நாளைக்கு ஜெயித்த ஒரு டிஎம்கே எம்எல்ஏவை நாளைக்கு சிட்டிங் எம்எல்ஏவுக்கும் வாய்ப்பு மறுக்கப்படுது. துறையூரை பொறுத்த வரைக்கும் அங்கே இருந்தால் தான் அது ரிசர்வ்டு தொகுதி. அங்கே ஸ்டாலின் குமார்னு சொல்லி ஒரு எம்எல்ஏ, செகண்ட் டேர்ம் எம்எல்ஏ, தொடர்ச்சியாக 2 முறை இருந்தார். அவரை நாளைக்கு நீங்கள் இந்த சொல்கிற மாதிரி ஏதாவது கட்சி ஆஃபீஸ்க்குள்ளார போகிறப்ப எப்பா ஓரமா நில்லு தம்பி அப்படின்னு சொல்லுவீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சாதாரணமாக இருப்பா, அப்படி சிறு வயசு பையன் மாதிரி தான் இருப்பா. அப்படியே தவிர ஒரு எம்எல்ஏங்கிற ஒரு ஆட்டிடியூடு இருக்காது. யாருக்கிட்டையும் ஒரு தலகணத்தோடு இருக்க மாட்டார். நேருவுக்கு இவர்கள் எல்லாம் உண்மையிலேயே செருப்பு போடாமல் வெளியில் வந்துட்டார், முள் இருக்குன்னா கூட அப்படி கையை குறுக்க உள்ளே விட்டு தான் கையில் நாளைக்கு முள்ளை வாங்குற அளவுக்கு விசுவாசத்தின் மறுபெயர்களாக இருந்தவங்க. இந்த முசிறி தொகுதி அடுத்தது, அந்த முசிறி தொகுதியில் காடுவெட்டி தியாகராஜன் அப்படின்னு சொல்லி அவர் முத்திரையர் சமூகத்தோடைய சேர்ந்தவர். இப்போ எல்லாமே மேக்சிமம் முத்திரையர் தான். இப்போ ஸ்ரீரங்கம் ஆனந்த் முத்திரையர், அவர் முத்திரையர், அது எஸ்சி கோட்டா, இங்கே வந்து உடையார். கம்ப்ளீட்டாக இந்த லாபி ஃபேக்டரில் காடுவெட்டி தியாகராஜன் எப்போ இவர் கை வாங்குறாரு அப்படின்னா, வனத்துறை அமைச்சர் செல்வராஜ் இருந்தப்போ முத்திரையர் கம்யூனிட்டி அவரை மீறி நேருக்கிட்ட வரவே இல்லை. கம்ப்ளீட்டாக அவருக்கு பதவியே இல்லைனாலும் சரி, நீ மாவட்ட செயலாளராக இருந்தாலும் சரி, ஆனால் என் ஜாதிக்காரன் பின்னாடி தான் நிற்பேன் அப்படின்னு அந்த மாவட்டமே அந்த ஜாதியே செல்வராஜ் பின்னாடி நின்னப்போ இந்த மாவட்டங்களை 3ஆக பிரித்தாங்க. அப்போ வந்து பிரித்ததில் அந்த முசிறியும் மணச்சநல்லூரும் தனியாக, துறையூரும் ஒரு பகுதியாக வந்துருச்சு. அதில் அந்த வடக்கு மாவட்டத்தில் நாளைக்கு முத்திரையர் வாக்குகள் தனியாக அதிகபட்சம் இருக்கிறதுனால அந்த பகுதிக்கு முத்திரையர் சமூகத்தை சேர்ந்த மாவட்ட செயலாளர் தான் போடணுங்கிறப்ப அப்போ தயார் செய்யப்பட்டவர் தான் காடுவெட்டி தியாகராஜன். இவர் வந்து அவரை மாவட்ட செயலாளர் ஆக்குறாரு. அதுக்கப்புறம் எம்எல்ஏ ஆகி அவர் முசிறியில் சிட்டிங், நீங்கள் யோசிச்சு பாருங்கள், டிஎம்கே ரூலிங் கவர்மெண்ட்டில் 10 ஆண்டு காலம் தொடர்ச்சியாக சிட்டிங் மாவட்ட செயலாளர், சிட்டிங் எம்எல்ஏ வாய்ப்பு மறுக்கப்படுது. என்ன விவரங்கள் அப்படின்னு நாளைக்கு உள்ளுக்குள்ளார கேட்குறப்ப இந்த அவ்வளோ பேரையும் காலி பண்ணது ஒரே ஒருத்தருக்காக, அருண் நேரு. நேருவுடைய மகன் அருண் நேரு. திருச்சி மாவட்டத்தை எந்த அளவுக்கு நேரு கட்டமைப்போடு வைத்திருந்து 2021 சட்டமன்ற தேர்தலில் 9 சட்டமன்ற தொகுதிகளையும் ஜெயித்து நாளைக்கு திமுகவுக்காக அவர் வெற்றி பெற்று கொடுத்தாரோ, இந்த முறை அவர் மாற்றிய வேட்பாளர்களால் கண்டிப்பாக 2026 குறைந்தது, இதை எழுதி வச்சு எங்கள் டேட்டு போட்டு 4 சட்டமன்ற தொகுதியிலையாச்சு அதிமுக வெற்றி பெறும் அப்படிங்கிறாங்க. அந்த 9ல் 4 மினிமமா 4 ஆச்சு நாளைக்கு ஏடிஎம்கே ஜெயிக்கும். இந்த 9ல் கட்டமைப்புக்குள்ளார உங்களுடைய கோட்டைன்னு சொல்லிக்கிட்ட இடத்துல நீங்களே ஒரு பெரிய ஓட்டையை போட்டிருக்கீங்க. எதுக்காகனா உங்களுடைய மகனுக்காக. இல்ல என்ன முகாந்திரம் இருக்கு? நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தோம்னா ஒன்னு ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் இருக்கணும், அப்படி இல்லாட்டி திமுக காரனே உள்ளடி தோற்கடிக்கக்கூடிய ஒரு அம்சங்கள் இருக்கணும். அப்ப என்ன ஃபேக்டர் வந்து ஒர்க் அவுட் ஆகும்? இப்ப திருச்சி திமுகவோட அசைக்க முடியாத ஒரு கோட்டையா இருக்கு சார். அப்படிதான் இருந்துச்சு. நீங்கள் காங்கிரஸோடைய கட்டுப்பாட்டில் இருந்து அதை அன்பில் தர்மலிங்கம் எப்போ திருச்சியோடைய கோட்டையாக மாற்றினாலும், குளித்தலையில் கலைஞர் நின்னாலும், அன்னைக்கு ஆரம்பித்தது என்றைக்குமே திமுகவோடைய கோட்டையாக விளங்கிய திருச்சியை திருச்சியோடைய மன்னன்னு சொல்லக்கூடிய கேஎன் நேரு அந்த கோட்டையை இடித்து தரமட்டமாக்குவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். அது நாளைக்கு அழிந்து கொண்டிருக்கிறது. யாருக்காகனா அந்த பட்டத்து இளவரசருக்காக அந்த அரண்மனையும் கோட்டையும் இடிக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் விஷயம். பிரைமரியாக நீங்கள் இன்னொரு சைமல்டேனியஸ் விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு ஒரு வேளை இது கூட நடக்கலாம் அப்படின்னு தோணுது. நேரு மீது தொடர்ச்சியான குற்றச்சாட்டுகள் வந்துச்சு. ஜாப் ராக்கெட் ஸ்கேம், வேலை தருவதாக சொல்லி 888 கோடி ரூபாய் ஏமாற்றிட்டார். அதற்கு அப்பாற்பட்டு கான்ட்ராக்ட் விஷயங்களில் 1020 கோடி ரூபாய் ஏமாற்றப்பட்டது. அமலாக்கத்துறையிலிருந்து கட்டுக்கட்டாக ஆவணங்களுடன், ஒப்புதல் வாக்குமூலங்களுடன், வாட்ஸ்அப் ஸ்க்ரீன்ஷாட்டுடன் நாளைக்கு டிஜிபிக்கு வரிசையாக கடிதங்கள் எழுதப்பட்டது. எந்த அளவுக்குனா, டிஜிபி நாளைக்கு நீங்கள் எஃப்ஐஆர் போடலைன்னா ஓம் பேரையும் எஃப்ஐஆரில் சேர்த்துருவேங்கிற அளவுக்கு கடுமையாக அமலாக்கத்துறை தீவிரப்படுத்திய வழக்கு. திருச்சி மாவட்டத்துக்கு பிரதமர் வந்தப்போ கூட அவர் பிரதமர் வாயால் அமைச்சர் பெயரை குறிப்பிடலையே தவிர, இங்கே இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் திறமை உள்ளவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்க விடாமல் பணம் வாங்கி கொண்டு நாளைக்கு வேலைகளை கொடுத்திருக்கிறார்னு பேசினவர். ஆனால் கைது நடவடிக்கை இப்போ தாமதப்படுகிறது. அதுவும் நான் சொல்கிறது இந்த ரெட்டியார் லாபி. ஏன்னா நீங்கள் எப்பயுமே இந்த ரெட்டியார் லாபிங்கிறது இந்த இந்தியா ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் இந்த லைசன்ஸ் ஆஃபீஸர் வேலை பார்க்குறதுக்கு அவங்கள விட்டு அடிச்சுக்க ஆள் கிடையாது. எல்லா இடத்துலையுமே நீங்கள் பெரிய மத்திய அமைச்சர்கள்ட்டே போய் அவங்க பேருக்கு பின்னாடி ரெட்டியார்னு சொன்னால், ஓ 7 குண்டலவாடா, ஓ சூப்பர், ஓ வெயிட் 40 அப்படிங்குவாங்க. இந்த ரெட்டியார்னால இந்த பணம் கொட்டுற ஆளுங்க அது மாதிரி எங்கே வேணாலும் இந்த சொல்லலாம். அந்த மாதிரி இந்த கிஷன் ரெட்டியோடைய லாபி, அவர் மத்திய அமைச்சர்லேருந்து ஆரம்பித்து இவர்கள் இருக்கக்கூடிய இந்த ரெட்டியார் இந்த ஹோட்டல் சங்கங்களாக இருக்கட்டும், அதில் எல்லாம் ரெட்டியாருங்க தான் இருக்காங்க. அது மாதிரி இந்த காவேரி ஹாஸ்பிட்டல் நடத்துறதுனால இந்த அப்போலோ ஹாஸ்பிட்டல் ரெட்டியார் லாபியாக இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் பிஜேபியில் இருக்கக்கூடிய முக்கியமாக சந்திரபாபு நாயுடு லாபியாக இருக்கட்டும், அந்த தெலுங்கு லாபி எல்லாமே
நேருவுக்கு ரொம்ப சாதகமாக பிஜேபியிடம் இருந்து தன்னை காப்பாற்றி கொடுப்பதற்காக உதவி செய்தார்கள் அப்படிங்கிறது ரொம்ப நாளாக பேசப்படுற விஷயம். இப்போ இது நாளைக்கு என்ன ஆனாலும், ஆனால் அமித்ஷா கட்டுப்பாட்டில் இருக்கிற மாநிலங்கிறதுனால மோடி இதில் தலையிட மாட்டாருன்னு சொன்னாங்க. உயர்நீதிமன்றம் நாளைக்கு எஃப்ஐஆர் டைரக்ஷன் கொடுத்துச்சு டிவிஎஸ்சிலேருந்து. ஆனால் இன்றும் எஃப்ஐஆர் பதிவு செய்யவில்லை. அதுக்கு அப்பாற்பட்டு திமுக பண்ணாதுன்னு தெரியும். ஆனால் தேர்தல் ஆணையம் கட்டுப்பாட்டுக்கு வந்தும் 18 நாட்கள் ஆகி கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்தும் டிவிஎஸ்சி எலெக்ஷன் கமிஷன் கண்ட்ரோலில் போயுமே எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படுவதில்லை. மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இந்த கேஸ் திரும்பி போகிறப்ப இது ஏப்ரல் 20ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்படுகிறது. ஒன்றுமே இல்லை, சாதாரண விஷயம். ஆல்ரெடி நான் எஃப்ஐஆர் டைரக்ஷன் கொடுத்தேன்ல, நீ ஏன் கோர்ட் டைரக்ஷனை ஃபாலோ பண்ணலை அப்படிங்கிற வார்த்தை கூட நீதிமன்றம் சொல்ல தயங்குகிறது. நாளைக்கு அப்போ நேருவுக்கு ஏதோ ஒரு நெகோசியேஷன் நடந்திருக்கு. நான் டெல்லியில் விசாரித்த வரைக்கும் அவர்கள் சொல்கிறது 2 விஷயம். ஒன்று, நான் சொல்கிறத நீ ஒத்துக்கலை அப்படின்னா தான் கைதுக்கு போகும் பிஜேபி எப்பயுமே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ செந்தில் பாலாஜி கிட்ட அவங்க ஏதோ ஒரு டிமாண்ட் வைப்பாங்க. இப்போ திமுகவை நீ 2ஆவோட, நாளைக்கு நீ உன் பக்கத்து திமுகவில் இருக்க மாவட்ட செயலாளர்கள் எம்எல்ஏக்களை இழுத்துட்டு வந்து காட்டு, அதை ஒத்துக்க மறுத்ததான் தான் அரெஸ்ட்டு. ஆனால் நேருகிட்ட நீ 10 டெல்டா மாவட்டத்தில் மண்டலத்தில் பொறுப்பாளராக இருக்க 41 சட்டமன்ற தொகுதி உன் கட்டுப்பாட்டில் வருது. அதில் 41 தொகுதியில் உன் தொகுதியில் மட்டும்தான் நீ செலவு பண்ணணும். 40 தொகுதிக்கு நீ பணம் கொடுக்கக்கூடாது, ஓட்டுக்கு பணம் போகக்கூடாது, நீ தனிப்பட்ட முறையில் எதுவும் செய்யக்கூடாது. நாங்கள் ஏதாவது அந்தந்த சமயத்தில் வேட்பாளர்களை கம்மி பண்ணு, இல்லை சரியான ஆளை போடு, இதில் நீ ஸ்ட்ராங்காக கொடு அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் நீ ஃபேவரிசம் பண்ணி கொடுக்கணும். அப்படிங்கிற கட்டாயங்கள், சில கண்டிஷன்கள் கொடுக்கப்பட்டு அதை நேரு ஒத்துக்கொண்டிருந்தால் கண்டிப்பாக அவர் மீது நடவடிக்கை இருக்காது. அந்த மாதிரியான சில டீலுக்கு கூட அவர் ஒத்துருப்பாருங்கிறாங்க. இந்த டீலில் ஒரு விஷயம் நியாயமாக படுறது என்ன அப்படின்னா, கடுமையாக எடப்பாடி நேரு மீது அரெஸ்ட் செய்யணும், நேருவை தூக்கி உள்ளே வைக்கணும்னு போராடினார். மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் அன்னைக்கு டிவிஎஸ்சி சார்பாக எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணுங்கன்னப்ப ஆர்எஸ் பாரதியும் கேஎன் நேருவும் அறிவாலயத்தில் பேட்டி கொடுக்குறப்ப கேஎன் நேரு ஏதோ செத்த வீட்டில் இலவ வீட்டில் உட்காந்துருக்கிற மாதிரி உட்காந்துருந்தார். அப்போ கூட ஒரு பத்திரிகையாளர் சந்திக்கிறப்ப எடப்பாடி வேணும்னே என்னை டார்கெட் செய்கிறாரு, எடப்பாடி என் மீது காழ்ப்புணர்ச்சியை கொட்டுறாரு, அவர் என்னை எப்படி தூக்கி வைக்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு பேசினவர். அதே எடப்பாடி இன்னைக்கு கேஎன் நேரு ஜெயிக்கிறதுக்கு அவருக்கு எதிராப்போல ஒரு ஸ்ட்ராங் கேண்டிடேட் போடாமல் அவரை ஒரு வீக் கேண்டிடேட் போடுறாரு. இதே ஏடிஎம்கேவோடைய மாவட்ட செயலாளர் சீனிவாசன் விஜயை ஏற்று நீ நின்னா கடங்காரன் 1000 ரூபா காசு செலவு பண்ணி தேவையில்லாமல் வீணாக்கிக்காத, நான் பொறுமையாக இரு, உனக்கு நான் நல்லது பண்ணுறேன்னு அப்படி சொல்கிறவர் அந்தந்த தொகுதியில் யார் நிற்க போகிறாங்கங்கிறத பார்த்து எதிர்த்தரப்பு வேட்பாளர் போட்டார் எடப்பாடிங்கிறதுக்கு இது ஒரு பெரிய எக்ஸாம்பிள். அப்போ திருச்சி மேற்கில் கேஎன் நேருவுக்கு சீட்டு இல்லாமல் போயிருமா? அப்போ அங்கே தான் நேரு நிற்கிறாருன்னு தெரிஞ்ச இடத்துல அமமுக கூட்டணிக்கு ஒதுக்குறீங்க. அமமுக கூட்டணியிலையும் நாளைக்கு அது முக்குளத்தோர் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியில் சாருபாலா தொண்டைமான் நாளைக்கு புதுக்கோட்டை மன்னர் அவங்க ராணி அவங்கள நாளைக்கு கொண்டுட்டு வந்தால் கூட அந்த கம்யூனிட்டி பெல்ட் ஏதாவது அவங்கள சப்போர்ட் பண்ணும். நேருக்கு அது ஒரு டஃப் ஃபேக்டராக இருக்கும். ரூரலில் இருக்கக்கூடிய ராஜசேகர்னு சொல்லி அமமுக நிர்வாகி, அவர் முத்திரையரை கொண்டாந்து முக்குளத்தோர் தொகுதியில் நிப்பாட்டுறீங்க. அவர் நாளைக்கு அடுத்த நிமிஷம் அறிவித்தோடனே நேரு வீட்டு வாசலில் போய் நாளைக்கு செட்டில்மெண்ட்டுக்கு நின்றுருப்பார். அவர்லாம் கொஞ்சம் கம்போஸ்டாக போகிறாள், சார் பார்த்து செய்யுங்க, நான் எதுவும் எலெக்ஷனுக்கே வரமாட்டேன், ஏதாவது பார்த்து செய்யுங்கண்ணே அப்படின்னு வாங்கிட்டு போகிறேன். இந்த அளவுக்கு ஒரு வீக் கேண்டிடேட்டை நேருவுக்கு எடப்பாடி ஏன் கொடுக்கணும்? திடீர்னு இந்த 888 கோடி ரூபா வழக்கோ 1020 கோடி ரூபா வழக்கோ ஏன் நாளைக்கு அது நாளைக்கு கிணத்துல போட்ட கல்லாக மாறணும்? இங்கே இருக்கக்கூடிய சிட்டிங் எம்எல்ஏக்கள், தொகுதிக்குள்ளார இருக்கக்கூடிய நாளைக்கு தொடர்ச்சியாக ஜெயிக்கக்கூடிய எம்எல்ஏக்கள், நேருவே தோத்தாலும் இவங்கெல்லாம் ஜெயிப்பாங்கன்னு சொல்லக்கூடிய எம்எல்ஏக்களின் வாய்ப்புகள் ஏன் பறிக்கப்பட வேண்டும்? அதுவும் மாவட்ட செயலாளர், திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு சிட்டிங் மாவட்ட செயலாளர், சிட்டிங் எம்எல்ஏ, அதாவது ஒரு மாவட்ட செயலாளராகவும் இருக்கார், சிட்டிங் எம்எல்ஏவும் இருக்கார். ஆனால் அவருடைய தொகுதி பறிக்கப்படுகிறது. 25 ஆண்டுகளுக்கு பிறகு ஸ்ரீரங்கத்தில் அந்த தொகுதியில் நாளைக்கு திமுகவை ஜெயிக்க வைக்கிற வேட்பாளரோட வாய்ப்பு பறிக்கப்படுகிறது. அப்படிங்கிறப்ப இது எல்லாம் நாளைக்கு நல்லா இருக்கிறத நாசமாக போக வைக்கிறதுக்கு இந்த இடத்துல திமுக வரக்கூடாதுன்னு நாளைக்கு திமுகக்குள்ளாரே இருக்கிற ஆள் யாரோ குழி பறிக்கிற மாதிரியே இருக்கே. சார், கே நேரு அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த நெருக்கடிகள், அவர் ஒரு 41 தொகுதிகள் கொண்ட அந்த டெல்டா மாவட்டத்தில் ஒரு இன்றியமையாத ஒரு பங்களிப்பை வழங்குகிறார். அவருடைய அந்த இருப்பு ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கு. அவர் ஒரு பவர்ஃபுல் அமைச்சராகவும் இருக்கிறார் அந்த பகுதியில். அதனால் இந்த சமரச போக்கை அவர் கடைபிடிக்கிறார், அவருடைய கைது தள்ளி போகிறது என்ற ஒரு விஷயத்தை நீங்க மேற்கோள் காட்டுறீங்க.
எனக்கு இனிகோ இருதயராஜ்லேருந்தே எனக்கு கேள்விகள் இருக்கு. இனிகோ இருதயராஜ் அவர்கள் வந்து இப்படி தாவேக்காவுக்கு சப்போர்ட்டரா, அவர் அங்க போய் சேரலாங்கிற அளவிற்கு வந்து தன்னுடைய மதத்திற்கும், தன்னுடைய அந்த விஜய் மீது உள்ள விசுவாசத்தை அவர் வந்து அப்படிலாம் வெளிப்படுத்தியிருப்பார் காட்டல. என்றால் திமுகல இருந்த அதிருப்தி அமைச்சர்கள் 2 பேரும் வச்சு செஞ்ச செய்கை அப்படி. மாத்தி மாத்தி ம். நேருவும் மகேஷும் வச்சு மாத்தி மாத்தி அடிச்சதுல தான் அந்த அதிருப்தி. ம்ஹ்ம். அதனால இதுக்கு மேல அங்க தாக்கு பிடிக்க முடியாது. திரும்பி திமுகல சீட்டு குடுக்க மாட்டாங்க. அப்படியே சீட்டு குடுத்தாலும் இந்த 2 மந்திரிகளையும் நம்மள காலி பண்ணிருவான். அதனால நம்ம ஏன் இருக்கணும்? அதாவது தொலைநோக்கு பார்வையில அவர் சிந்திச்சாரு. அதனால அங்க ஓடி போயிருவோம். அவர் நல்லா பேசுறாரு, நமக்கு முக்கியத்துவம் குடுக்குறாரு, இவ்வளவு கூட்டம் வருது, அவர் வளர்ந்துருவாரு அப்படின்னு நெனச்சாரு. ம். சார் நான் சொல்றது இவ்வளவு அருமையாக இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம். ம். திருச்சியோடைய கோட்டைன்னு சொல்லக்கூடிய இடத்தில் நல்லா செயல்படக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களின் வாய்ப்புகளை ஏன் KN நேரு பறிக்க வேண்டும்? இது திமுகவுக்கு நல்லதுக்காக செய்றாரா? இல்ல தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக செய்றாரா? வயது மூப்பு காரணமா சிறைச்சாலை எல்லாம் அவர் உடம்பு தாங்காது. கோடிகளில் குளித்து சுகமாக வாழ்ந்து இதற்கு மேல பதவியில் மட்டும் இருந்தால் போதும்னு அனுபவிக்கிறதுக்கு இருக்கிறவர் சிறை வாழ்க்கையை பார்ப்பதற்கு நேரு தயாராக இல்லைங்கிற நிலையில் தன்னையும் தன் குடும்பத்தை சேர்ந்த சகோதரர்கள் ரவிச்சந்திரன் மணிவண்ணனையும் சேர்த்து காப்பாற்றுவதற்காக திமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்களையும் சட்டமன்ற உறுப்பினர்களையும் காவு கொடுக்கிறாரா? உட்கட்சியில் இருக்கக்கூடிய திருச்சி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் இதே பதவி மறுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களிடம் நாளைக்கு தொடர்பு கொண்டு கேட்டோம் அப்படின்னா அவங்க எல்லாருமே சொல்றது வெளிப்படையாக அருண் நேருவுக்காக தான் எங்க எல்லாத்தையும் எடுத்தாங்க. இது அருண் நேருவுடைய நேரடியான ஒரு டிமாண்ட் அவங்க அப்பா கிட்ட. ம்ஹ்ம். எனக்கு என்ன செய்வீங்களோ தெரியாது. இவர்கள் நாளைக்கு திரும்பி எம்எல்ஏக்கு நிற்கக்கூடாது. அதாவது திருச்சி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் முக்குளத்தூர் சமூகமும் முத்திரையர் சமூகமும் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இடத்துல நாளைக்கு நீங்கள் ஒரு ரெட்டியாராக வந்து உள்ள தனிப்பட்ட முறையில் உங்கள் காலை ஊணுவதற்கே சங்கடப்பட்ட நீங்கள் எங்கே பேசினாலும் நான் மைனாரிட்டி கம்யூனிட்டின்னு பேசுகிற நீங்கள் இன்னைக்கு உங்களுக்காக உங்களுடன் இதாவது தனலட்சுமி சீனிவாசன் வந்து உங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு ராசாவுடைய பினாமியாக இருந்தாங்க. அவர் அங்கேருந்து பெரம்பலூர்லேருந்து ஊட்டிக்கு நவுந்தோடனே இவங்க கொஞ்சம் வந்து நேருக்கிட்ட நெருக்கமாக வராங்க. அப்போ கதிரவன் அவருடைய பையனுக்கு எம்எல்ஏ சீட்டு வேணும், நேருக்கிட்ட அப்ளிகேஷன் வைக்க போக தான் இந்த எம்எல்ஏ சீட்டை வாங்கி கொடுத்து நாளைக்கு இவங்க 2 பேரும் சம்பந்திகள் ஆகிக்கிட்டாங்க. ஓ. இப்போ இவர் மறைமுகமாக நேருவோடைய பணமும் தனலட்சுமி சீனிவாசன் காலேஜில் புழங்க ஆரம்பிக்குது. ம். கதிரவன் 5 ஆண்டு காலம் எம்எல்ஏவாக இருக்கிறப்ப ஸ்டாலினுடைய குடும்பத்தோட நெருக்கமாகி அவங்க முதலமைச்சருடைய ஃபண்டு வரைக்கும் தனலட்சுமி இப்போ முன்னாடிலாம் தனலட்சுமி சீனிவாசன்னா யாருன்னே தெரியாது. அந்த காலேஜ் அப்படி ஒன்று இருக்கான்னு கேட்பீங்க. இப்போ ஒரு குறைந்தது ஒரு மாவட்டத்துக்கு ஒரு காலேஜுங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. விஜயகாந்த் வித்த ஆண்டாள் அழகர் காலேஜே இப்போ பிரேமலதா வித்ததையே தனலட்சுமி தான் வாங்கியிருக்குது. இப்படிப்பட்ட ஒரு இடத்துல தமிழ்நாடு முழுவதும் நாளைக்கு கிட்னி திருட்டு சம்பந்தமாக அவர்கள் மீது புகார் எழுது. கரூர் சம்பவத்தில் 41 பேர் மரணத்தில் விஜய்க்கு நாளைக்கு SIT போடுறீங்க, சிறப்பு புலனாய்வு குழு. வேணும்னே திமுக காழ்ப்புணர்ச்சியில் என் மேலே நடவடிக்கை எடுக்குது அப்படின்னு அவர் விஜய் பேசினப்ப திமுக என்ன சொல்லுச்சு? உயர்நீதிமன்றம் சொன்னதான் நான் செய்கிறேன், வேற எதுவும் செய்யலைன்னீங்கல்ல. திருப்பரங்குன்றம் விஷயத்துக்கு தீர்ப்பை மீறி நீங்கள் மேல்முறையீடு போகிறீங்க, மதக்கலவரம் வருங்கிறீங்க, ரைட்டு. கிட்னி திருட்டு சம்பந்தமாக வந்த புகார்கள் உண்மை, மேலும் பாதிக்கப்பட்டவர்களை அறியணும் அப்படின்னு சொல்லி SIT போடுங்க, சிறப்பு புலனாய்வு குழு போடுங்கன்னு மദ്രാஸ் ஹைகோர்ட்லேருந்து தீர்ப்பு வந்துச்சு. இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாடு அரசு சிறப்பு புலனாய்வு குழு போடலை. மேலும் இதுக்கு என்ன செய்கிறீங்க? உச்சநீதிமன்றத்தில் அந்த சிறப்பு புலனாய்வு குழு போட சொன்ன தீர்ப்புக்கு எதிர்த்து ஸ்டே வாங்குறதுக்கு தமிழ்நாடு அரசு போகுது. கரூர் சம்பவத்திலேயே 10 பாலாஜின்னு பாட்டு பாடினப்ப செருப்பு வீசப்பட்டது, நாளைக்கு நெருக்கடிகள் ஏற்பட்டுச்சுன்னு சொல்கிறது அறவே பொய். எப்போ தெரியுமா நடந்துச்சு? அங்கே கரூர் பகுதியில் நெசவாளர்கள் இந்த சிம்பு படத்தில் இந்த வானம் படத்தில் சீன் வரும்ல, உப்பு இதற்கு வேலை செய்கிறவங்க வட்டி கட்ட முடியாமல் போய் கிட்னி வைப்பாங்கள்ல, அது மாதிரி கரூர் பகுதியில் இருக்கக்கூடிய நெசவாளர்கள் பல பேர் வட்டி வாங்கி அதை கட்ட முடியாமல் அதற்காக தங்களுடைய கிட்னிகளை கம்மி விலைக்கு போய் விற்றாங்க. அப்படிங்கிறத தான் விஜய் அங்கே சொல்கிறப்ப தான் முதல் செருப்பு பறந்தது. அப்போ நாளைக்கு வெளிப்படையாக பாதிக்கப்பட்டவர் நீங்கள் இன்றைக்கி என்ன தான் பூசி முழுக்கினாலும் சரி, அவர் வெளியில் மேடையில் பேசுகிறாரு, கதிரவன் ஓப்பனா எங்கள் அப்பா வாங்கின ரோல்ஸ் ராய்ஸ் கார் 20 கோடி ரூபா, கிட்னி திருடி தான் நான் ரோல்ஸ் ராய்ஸ் வாங்கிட்டேங்கிறாங்க. நான் அப்படிலாம் ரோல்ஸ் ராய்ஸ் வாங்கணும்னா இங்கே இருக்கிறவங்க ஒருத்தனும் கிட்னியோடு அலைய முடியாது அப்படின்னு அவ்வளோ வெளிப்படையாக பேசுகிறவர். சம்பவம் நடந்தது உண்மை, அந்த சுற்று வட்டார பகுதிகளில் எல்லாத்துக்குமே தெரியும் இது நடந்திருக்குது. அங்கே அட்மிட் ஆனவங்க பல பேருக்கு அவர்களுடைய ஒப்புதல் இல்லாமையே அதை எடுத்திருக்கீங்கிற ஒரு பெரிய அலிகேஷன் வந்தப்போ கல்குவாரியில் சட்டப்புறம்பாக கல் உடைத்து எடுத்தார் பழனியாண்டி அப்படிங்கிறதுக்கு எப்படி கனிம வளத்தை கல்லை உடைச்சி எடுத்தார் பழனியாண்டிங்கிறதுக்கு சீட்டு கிடையாதுன்னு சொல்கிற நீங்கள் மனுஷனை படுக்க போட்டு கிட்னி திருடினா அதே கதிரவனுக்கு எப்படி திரும்பி சீட்டு இருக்குங்கிறீங்க திமுகவில்?
ஏன்னா நேருவோடைய லாபி. மற்றவர்களுக்கு ஒரு சட்டம், மற்றவர்களுக்கு எதுவும் கிடையாது. ஆனால் நேருவுக்கு இந்த இடத்தில் கதிரவனை காப்பாற்ற வேண்டும். அரசாங்கத்தின் இப்படி மீது தலைமை எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுக்கும் நாம வந்து இப்படி ஒவ்வொரு சாயம் பூசலாம், ஒவ்வொரு கலங்க அலிகேஷன் கற்பிக்கலாம். வெளில வந்ததான எதிர்கட்சி தலைவர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தாம்பரத்துல எம்எல்ஏ வந்து இப்போ மாத்துனாங்க. இப்போ கேண்டிடேட் லிஸ்ட்ல வரும்போது அதிருப்தியாளர்கள் வந்து இப்போ அண்ணா அலுவலகத்தில் காலையில இருந்து எப்படி இவ்வளவு பெரிய பஞ்சாயத்து ஓடிட்டு உங்களுக்கு தெரியும். டி நகர் எம்எல்ஏ சிட்டிங் எம்எல்ஏ இப்போ திடீர்னு சார், மாத்தி அவங்கலாம் லாங் டர்மா உழைச்சவங்க, அங்க நின்னவங்க, எதுக்கு எடுத்தாங்கன்னே தெரியாதவங்க. நான் கேட்கறது, இங்க ஒரு சாதாரண பிரச்சனைக்கு ஒரு பெரிய தண்டனை, இங்க ஒரு பெரிய பிரச்சனைக்கு திரும்பி பதவியா? துரோகம் செய்த இனிகோ இருதயராஜ் கட்சிக்குள்ளாரே இருந்து உதயசூரியன்ல நின்று விஜய்க்கு ஆதரவாக பணம் திரட்டி கொடுத்து பாதிரியார்களை அனுப்பி நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி கொடுத்து இந்த தொகுதியை அடையாளம் காட்டி இங்க வந்து நில்லுங்கன்னு சொன்ன இனிகோ இருதயராஜுக்கு பதவி. நாளைக்கு ஸ்ரீரங்கத்தில் கல் உடைச்சி நாளைக்கு வாரி நடத்தி அங்கே வந்து பத்திரிகையாளர் அடிச்சாருங்கிறதுக்காக பழனியாண்டிக்கு பதவி கிடையாது. ஆனால் படுக்கப்பட்டு கிட்னி திருடினவனுக்கு, கோடி கோடியாக சம்பாரிச்சவனுக்கு, தலைமையோட காசு வச்சிருக்கவனுக்கு, பினாமியாக இருக்கிறவனுக்கு எங்கே எத்தனை கோடி கேட்டாலும் கொடுக்குற கதிரவனுக்கு திரும்பி சீட்டா? இல்ல அப்போ முதல்வருடைய அப்ப ஆளுமையே இப்ப இதுல வந்து கேள்விக்குறியாகுது இல்லையா? ஆமா, ஆளுமை என்ன? அப்போ பணம் உள்ள இருக்குது இல்ல. நீங்கள் தனலட்சுமி சீனிவாசனோட சமீபத்தில் அவங்க குடும்பத்தில் ஒரு கல்யாணம் நடந்துச்சு. அது கலைஞர் வீட்டு கல்யாணமா இல்லை தனலட்சுமி வீட்டு கல்யாணமான்னு தெரியாத அளவுக்கு இருந்துச்சு. ஏன்னா கலைஞர் குடும்பத்தில் மொத்தமும் நாளைக்கு அங்கே தான் இருக்கிறாங்க. காலையில் வந்து அவங்க நைட்டு வரைக்கும் ஏதோ அவங்க அண்ணி அங்கே நின்றுக்கிட்டு வெளியில் பன்னீர் தெளிக்கிற இடத்துல நிற்கிறாங்க. மாப்பிள்ளை வந்து உட்காந்து சாப்பிட்டு தான் போகிறாரு. நாளைக்கு உதயநிதி வராரு, ஸ்டாலின் வராரு, எல்லாத்துக்கும் எங்கே வராருன்னு கேட்குற மாதிரி எங்கள் குடும்பமே அங்கே தான் இருந்துச்சு. அந்த அளவுக்கு தனலட்சுமி சீனிவாசன் வந்து இன்னைக்கு ஸ்டாலின் குடும்பத்தை தாங்குறாங்கிறதுக்காக ஊரில் இருக்கிறவனை படுக்கப்பட்டு நீங்கள் என்ன கிட்னியை திருடினாலும் அப்போ நாளைக்கு திரும்பி அவர்களுக்கு பதவி வழங்கப்படும் அப்படின்னா இது எந்த வகையில் நியாயம்? அதாவது பெரும்பான்மை சமூகங்கள் 2 பேர் இருக்கக்கூடிய இடத்துல நான் ரொம்ப மைனாரிட்டி ஃபேக்டர்னு வந்தவர். இன்னைக்கு இதே முசிறியோடைய ஒன்றிய செயலாளர் ரெட்டியார், முசிறி மணச்சநல்லூரோட ஒன்றிய சேர்மனு ரெட்டியார், இதே மணச்சநல்லூரோட எம்எல்ஏ நாளைக்கு கதிரவனு ரெட்டியார், நேரு அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர் ரெட்டியார், இதே அருண் நேரு பெரம்பலூரோட எம்எல்ஏ ரெட்டியாருன்னு இந்த பெரும்பான்மையான சமூகங்கள் இருக்கக்கூடிய இடத்துல அந்த தடத்தையே அழித்து உங்களோட ஆட்களை மட்டுமே லாபி பண்ணி நீங்கள் கொண்டுட்டு வர்றது பத்தாதுன்னு அடிமையாக இருப்பவர்கள் எனக்கு மட்டும் அடிமையாக இருந்தால் பத்தாது, என் மகனுக்கும் அடிமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த 4 பேருக்கு பதிலாக போட்டிருக்காங்க. பார்த்தீங்களா 4 பேர், அந்த 4 பேருமே அருண் நேரு சொன்ன ஆட்களை போட்டிருக்காங்க. நான் கேட்குறது, அருண் நேருக்கு என்ன அரசியல் ஞானம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? உண்மையாக கேட்குறேன். அவருக்கு சத்தியமாக நீங்கள் இங்கே கூட்டிகிட்டு வந்து ஒரு 2 கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். பேச தெரியாது. நாளைக்கு பார்லிமெண்ட்டில் போய் மக்கப் பண்ணிட்டு எழுதி வச்சுட்டு பேப்பரை பார்த்துக்கிட்டு பேசுகிறது யார் வேணாலும் பேசலாம். போய் யூஎஸில் படிச்சுட்டு வந்தான் டிகிரி, இங்கிலீஷ் பேசுகிறது பெரிய விஷயமா? யூஎஸில் படிச்சுட்டு வந்தான், அவனுக்கு 5 வருஷம் 10 வருஷம். நிர்மலா சீதாராமன்ட்ட போய் இப்படி உட்காந்துக்கிட்டு கெஞ்சிக்கிட்டு இருந்தார் ரைடு வந்தப்ப அப்படின்லாம் போட்டாங்கல்ல. அதுதான் ஒரு சுபாவம், அது ஒரு சாம்பார். அதுக்கு மண்டையில் எந்த மசாலாவும் கிடையாது. இன்னைக்கு அப்பா உருவாக்கி வச்சிருக்க சாம்ராஜ்யத்தை அழிக்கிறதுக்குன்னு வேடிக்கை காட்டுறதுக்குன்னு வந்து வைரல் ஆகக்கூடிய அளவுக்கா சார் வந்து பாஜக வந்து அவரை மிரட்ட போகுது. ஆமா, மிரட்டினாங்கல்ல. அதனால தானே இப்போ எல்லாம் பேய் அடைஞ்சு போயிருந்தீங்க. ஒருத்தர் மிரட்ட போறாங்க பாஜக ரூம்ல வச்சு தாங்க மிரட்டினாங்க. அந்த போட்டோ யார் போட்டது சொல்லுங்க? அந்த போட்டோ எப்படி வெளில வந்துச்சு? நிர்மலா சீதாராமன் தானே வெளில விட்டது. அவங்க வேணும்னே தானே பர்பஸ்ஃபுல்லாக விடுறாங்க. அந்த நிலையில் நாளைக்கு உங்கள் அப்பா நாளைக்கு ஒரு கோட்டையை சாம்ராஜ்யத்தை கட்டி வச்சு நாளைக்கு அந்த ஊருக்குள்ளார நான் வச்சதான் சட்டங்கிறாருன்னு, அவர் வச்சதும் இல்லை நான் வச்சதும் சட்டம்னு நீ இறங்குறேன்னா சார், நான் ஒன்று உண்மையிலே சொல்கிறேன், எல்லாருமே காஸ்ட் ஆஃப் பாலிடிக்ஸுங்கிறது அதிகமாகிடுச்சு. தேர்தலுக்கு செலவு பண்ணி தான் வரான். என்ன தான் இருந்தாலும் யாரும் சும்மாலாம் நிற்கிறது கிடையாது. நீங்கள் தொகுதிக்கு பணம் செலவு பண்ணி ஆகணும், ஓட்டுக்கு பணம் கொடுத்தாகணுங்கிறப்ப இவங்க எல்லாமே செலவு பண்ணி, எனக்கு தெரிஞ்சு துறையூரில் ஸ்டாலின் குமார் தன்னுடைய நிலப்புலன்களை அடமானம் வச்சு, அதுவும் பொண்டாட்டி பேரில் இருந்தாங்களாம், அடமானம் வச்சு தான் சீட்டை வாங்கி தேர்தலில் நின்னாங்க. பழனியாண்டிக்கும் அதே தான். நாளைக்கு சவுந்தர பாண்டியெல்லாம் எப்படி முதல்ல சமாளிச்சாருன்னு எனக்கு தெரியாத அளவுக்கு தான் அந்த அளவுக்கு பண்ணார். காடுவெட்டி தியாகராஜனா இருக்கட்டும், எல்லாம் அவங்களால முடிஞ்ச சக்திக்கு செலவு பண்ணி செய்கிறாங்கங்கிறப்ப பதவி அதிகாரம் இருக்கிறப்ப 4 காசு கூடுதலாக பார்க்கணுன்னு ஆசை இருக்குமா இருக்காதா? இங்கே பெரிய பிரச்சனையே என்ன அப்படின்னா, இப்போ ஒரு முசிறியிலேருந்து நாமக்கல்லுக்கு நாளைக்கு ரோடு போடுறாங்க, 158 கோடி ரூபா ரோடு. அப்போ நாளைக்கு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய 2 எம்எல்ஏக்களுக்கும் ஏதாவது கமிஷன் போகணுமா இல்லையா? ஆனால் கமிஷன் போகிறது கிடையாது. இப்போ முசிறியோட எம்எல்ஏ ஒரு 0.5% எதிர்பார்க்குறாருன்னு வச்சுக்கோங்க, அந்த பணம் போகாது. எங்கே போகுது அப்படின்னா அருண்நேருக்கிட்ட தான் போகுது. இவங்க எல்லா கஜானாவையும் அன்பழகன் மேயராக இருக்கலாமே தவிர மேயரால் எதுவும் செய்ய முடியாது, சம்பாதிக்க முடியாது. மேயருக்கு போக வேண்டிய எல்லா காசும் அருண்நேருக்கு வந்துடணும்.
நாளைக்கு ஸ்ரீரங்கத்துக்கு கூட எம்எல்ஏக்கு போகிறது இவருக்கு வந்துடணும், லால்குடிக்கு போகிற எம்எல்ஏக்கு போகிறது இவருக்கு வந்துடணும். எல்லாத்தையும் இவங்களே வாங்கி வச்சுக்குவாங்க. இப்போ வாங்கினதெல்லாம் பத்தலை, கூட இருக்கிறவனுக்கு அரை காசு கொடுக்குறதுல என்ன ஆயிரும்? அப்போ அதை கொடுக்க மறுக்கிறப்ப நாளைக்கு எங்களுக்கு எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு நல்லா நான் சொல்கிறேன், பழனியாண்டி வெளிப்படையாக அரசு நிகழ்ச்சியில் பேசினார். என்னுடைய சட்டமன்ற நிதி என்னால் பயன்படுத்த முடியவில்லை. நேரு நாளைக்கு அதை எடுத்து நீங்கள் மற்றவன் தொகுதிக்கெல்லாம் கொடுத்துட்றீங்க, ஏன் தொகுதி மக்களுக்கு யார் பதில் சொல்கிறதுன்னு மந்திரியை உட்கார வச்சுக்கிட்டே பேசுனது எல்லா நியூஸ்லேயும் வந்துச்சு. அவர் மக்கள் பிரச்சனைக்காக தானே பேசினார். அப்போ நாளைக்கு நேரு வாயை திறந்தாரா? இதே நாளைக்கு நேரு இவர் சட்டத்துக்கு புறம்பாக கல்குவாரியில் பழனியாண்டி வந்து கல் நோண்டி அவருக்கு 37 கோடி ரூபா ஃபைன் பண்ணாங்க அப்படின்னு பேசினப்ப திருச்சி மாவட்டத்தில் எவன் பணம் சம்பாதிச்சாலும் நேருக்கு பிடிக்காது, எவனும் பணக்காரனாக இருக்கக்கூடாது, அரசாங்கத்தில் வேணும்னா ரூலிங் கவர்மெண்ட் எம்எல்ஏ மேலே ஃபைன் உள்ளதுனா இவர் சொல்லாமையா சார், இவர் ரெட்டியார் அவர் ரெட்டியார், இவர் சொன்னார்னு அவர் என் மேலே பேசுகிறாருன்னு வெளியில் பத்திரிகையில் ஓப்பனாக பேட்டி கொடுத்தாரு. அப்போ பேசலை நேரு. இதே சவுந்தரபாண்டியன் பலமுறை அதிருப்தியாக இருக்கேன், நேரு என் வளர்ச்சியை பிடிக்கல. தம்பி, எப்படி ஒரு 25 வருஷம் சீனியராக இருந்த ஒரு எம்எல்ஏ நாளைக்கு போய் நீங்கள் அருண் நேருக்கிட்ட கை கட்டி நில்லுங்க, அவர் நாளைக்கு அதாவது ஒன்றும் இல்லை, அருண் நேரு இஷ்டத்துக்கு வருவாராம் கார் எடுத்துக்கிட்டு, அவர் யார் வீட்டுக்கு வேணாலும் போவாராம், எங்கே வேணாலும் போவாராம். நடுவில் கூட வைரமணி திருச்சி மாவட்டத்தோடைய மத்திய மாவட்டத்தோட செயலாளர் நேரு உட்கார வச்சுக்கிட்டே எனக்கு 1 நிமிஷம் ஆகாது, நான் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போயிடுவேன், நான் சாவுறப்ப என் மேலே திமுக கொடி இருந்தால் போதும், என் மாவட்டத்துக்கு வரீங்க, என் ஒன்றியத்துக்கு வரீங்க, யாரோ கண்ட பையில வச்சுக்கிட்டு கூட்டம் நடத்துறீங்க, என்னை கூப்பிட மாட்டேங்கிறீங்க, வேணும்னே அசிங்கப்படுத்துறீங்களா, எதுக்கு என்னை இந்த பதவியில் வச்சுக்கிட்டு அசிங்கப்படுத்துறீங்கன்னு யோசிச்சு பாருங்க. ஒருத்தர் இல்லை, உங்கள் அப்பாக்குன்னு கட்டி வச்சிருந்த கோட்டையில் இருக்கிற அவ்வளோ அதிகார பதவியில் இருக்கிறவங்க, மாவட்ட செயலாளர்லேருந்து எம்எல்ஏக்கள்லேருந்து அவ்வளோ பேரும் புலம்புறான். யார் அந்த ஒரு நாளாக புலம்புறான்னா அவ்வளவும் அருண் நேருனால. நீங்கள் மாவட்ட செயலாளர் என் பதவியை விட்டுருங்கிறாரு. அங்கே சவுந்தரபாண்டியன் நாளைக்கு என் தொகுதிக்குள்ளார வந்தால் என்கிட்ட சொல்லிட்டு வாங்க, எதிர்பார்ப்பாங்களா இல்லையா? நான் எம்எல்ஏ, நீங்கள் இங்கே ஒரு கல்யாணத்துக்கு வரீங்க, நான் இத்தனை மணிக்கு வரேன்னு சொன்னால் நீங்கள் நான் வந்து நிற்கிறேன், நீங்கள் சேர்ந்து போயிட்டு நீங்கள் போனால் அப்போ நாளைக்கு எதாக இருந்தாலும் என்னை மீறி என் ஊருக்கு வராருங்கிறப்ப நாளைக்கு நீங்கள் தனியாக வந்துட்டு போனால் எனக்கு என்ன மரியாதை இருக்குது? நீ என்ன ஆள், உன் ஊருக்குள்ளார வரதுக்கு நான் ஏன் உன்னைய கேட்கணும் அப்படின்னு அந்த எம்எல்ஏட்ட சண்டை. பர்சன்டேஜ் கொடுக்கறது கிடையாது, அவங்க ஊரில் கான்ட்ராக்டையும் எடுத்து இவங்க காசு வச்சுக்கிறது, எவனையும் நல்லபடியாக தொழில் செய்ய விடுறதும் கிடையாது, முரண்டு பிடிச்சிக்கிட்டு சண்டை போடுறது. காடுவெட்டி தியாகராஜனை பெரம்பலூரில் எம்பியாக அருண் நேருவை நிறுத்தணும்னு ரொம்ப ஒத்த காலில் நின்று சண்டையிட்டது காடுவெட்டி தியாகராஜன், முசிறி எம்எல்ஏ. நேரு வந்து வேணாம்பா, அவன் தோத்துருவான்பா, சும்மா சில சமயங்கள் அவன் தோத்தானா அரசியல் வாழ்க்கையே போயிரும்பா, எடுத்தோடனே கொஞ்சம் ஒரு நல்ல சாதகமான இடத்துல நிப்பாட்டணும், சூழ்நிலை நல்லா இருக்கிறப்ப பார்ப்போம், அதனால் வேணான்னு பயந்தப்ப இல்லை இப்போ நல்லா இருக்கு நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் கொடுங்கன்னு சொல்லி அருண் நேருக்கு எம்பிக்கு சண்டையிட்டு நேருக்கிட்ட இருந்து கூட்டிகிட்டு வந்தால் ஒரு பெரம்பலூரில் சீட்டு வாங்கிக்கணும்னு முயற்சி பண்ணது காடுவெட்டி தியாகராஜன். ஆனால் இதே அருண் நேரு நேருக்கிட்ட என்ன தெரியுமா வார்த்தை சொல்கிறாரு? காடுவெட்டி தியாகராஜன் இதுக்கு திரும்பி நீங்கள் எம்எல்ஏ கொடுத்தீங்கன்னா யாருக்கு வேணாலும் கொடுங்க, ஆனால் காடுவெட்டி தியாகராஜன் கொடுத்தீங்கன்னா நான் வீட்டுக்கு வர மாட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு கட்சிக்குள்ளார உனக்கு பிரச்சனை அப்படின்னா என்ன? இப்போ அதாவது திருச்சி சிவா எம்பி நாளைக்கு 30 ஆண்டு காலமாக திருச்சியில் எம்பியாக இருக்கலாம், ஆனால் அவர் பேர் நோட்டீஸில் இருக்காரு, அவரை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது, ஆனால் அவரை யாரும் எம்பியாக கூட மதிக்க மாட்டீங்க, இந்த எம்எல்ஏக்கெல்லாம் தனியாக ராஜ்யம் பண்ணுவீங்க, கேட்டால் நாளைக்கு இது என்ன நீங்கள் சென்ட்ரலு நாங்கள் ஸ்டேட்டு அப்படின்னு அவருக்கு சட்டம் பேசுவீங்க. ஆனால் இதே உங்கள் மகனா இருக்கிறாங்க எம்எல்ஏக்கெல்லாம் கை கட்டி நிற்கணும். இதுக்கு முன்னாடி பெரம்பலூரில் இருந்த இதே நெப்போலியன் மந்திரியாக இருந்தப்போ கூட நாளைக்கு திருச்சி மாவட்டத்தில் அரசு நிகழ்ச்சியில் கூட பேர் போட மாட்டாங்க. கேட்டாவே பெரம்பலூரில் இருக்கிற உனக்கு என்ன திருச்சி மாவட்டத்தில் வேலை, நீ எதுக்கு இங்கே வர, நீ வராதான்னு சொன்ன இதே கேஎன் நேரு இப்போ பெரம்பலூரில் இருக்க அருண் நேரு நாளைக்கு திருச்சி மாவட்டத்துக்குள்ளார அரசியல் பண்ணுவார். இங்கே எவன் மாவட்ட செயலராக இருக்கணும், இங்கே எவன் எம்எல்ஏவாக இருக்கணும்னு பிடுங்கிறதுக்கு அருண் நேருக்கு என்னங்க யோகிதம் இருக்குது, என்ன அரசியல் அறிவு இருக்குது? நாளைக்கு நேரு இல்லைன்னா ஒரு நாள் தாங்குவா அப்படியா? அன்பில் மகேஷ் அப்படியே வாரி துண்ணிட்டு போயிடுவான். அவனெல்லாம் அந்த அளவுக்கு தான் அவனுக்கு ஸ்டஃப்பு. எதுவுமே இல்லாத நிலையில இவ்வளவு அதிகாரம் மிக்க இவ்வளவு செல்வாக்குள்ள சமுதாய ரீதியாகவும் அடையாளப்படுத்தி தொடர்ச்சியாக எம்எல்ஏவாக இருக்கவர்களை இவர் இருக்கவே கூடாது அவர் இருக்கவே கூடாதுன்னு சொல்றதுக்கு இவர் ஏன் இருக்கணும், இவர் எதுக்கு இருக்கிறாரு, இவருக்கு அப்படின்னா தகுதி இருக்குது, இவர் பேச்சை கேட்டு கேஎன் நேரு நாளைக்கு இவர்களை கட்சியை விட்டு சீட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு நாளைக்கு எடுக்கிறார். எல்லாரும் நாளைக்கு இதுக்கெல்லாம் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ற ஆட்களும் கவியரசன்னு சொல்லிட்டு ஒரு வக்கீல், அவர் வந்து ஒரு இப்போ ஏபிபியாக போட்டு வச்சுருக்காங்க. பொருளாதார ரீதியாக ஒன்றும் தேர்தலை சந்திக்கக்கூடிய அளவுக்கு பணம்லாம் கிடையாது. அருண் நேரு என்ன சொல்கிறாரு, அவருக்கு லால்குடியில் சவுந்தரபாண்டியன் எங்கங்க 25 வருஷமாக தொடர்ச்சியாக எம்எல்ஏங்க தோல்வியவே சந்திச்சதில்லை, ஜெயிச்சுக்கிட்டே இருக்க ஒரு எம்எல்ஏ ஏங்க நீங்கள் சொல்கிறீங்களா எல்லாம் அவர் தான் ரெடி பண்ணார், அவருக்கு தெரியாதாங்கிறீங்களா? தெரியலையே. இல்லை அப்படி இருந்தாலும் நேரு சொல்கிறது எல்லாத்துக்கும் தலையாட்டுற அளவுக்கு ஸ்டாலின் நாளைக்கு பொம்மை முதல்வருங்கிற மாதிரி தான் சொல்லணுமா?
நாளைக்கு தொடர்ச்சியாக ஜெயிச்சவரை மாத்துறீங்க. ஒன்றுமே ஸ்டஃப் இல்லாத ஒரு ஆளை கொண்டுட்டு வந்து நிப்பாட்ட சொல்லி இவர் கேட்குறப்ப அவர் காசு இல்லைன்னு பின்வாங்குறாரு. அதுக்கு இவர் அருண் நேருகிட்ட சொல்லியிருக்காரு, நான் என் கை காசு 10 கோடியை கூட கொடுக்குறேன், கவியரசனுக்கு சீட்டு வாங்கி கொடுங்க. இப்போ கடைசியாக சித்ரா ஹோட்டல் பாரிக்கு வாங்கி கொடுக்குறாரு, அதுவும் இவர் ரெக்கமெண்டேஷனு. இதே செல்வராஜ காலி செய்கிறதுக்காக காடுவெட்டி தியாகராஜனை உருவாக்குனீங்க. இப்போ காடுவெட்டி தியாகராஜனை காலி பண்ணுறதுக்காக செல்வராஜோடைய மகனை கொண்டுட்டு வந்து நாளைக்கு அவரை திரும்பி முசிறியில் நிப்பாட்டுறீங்க. வேணவே வேணான்னு ஏடிஎம்கே போனவங்கள டம்மி பண்ணவங்கள திரும்பி கூட்டிகிட்டு வந்து 5 வருஷம் சப்பையாக்கி வச்சுருந்து இப்போ கூட்டிகிட்டு வந்து நிப்பாட்டுறீங்க. அந்த நிலையில் நாளைக்கு திரும்பி நீங்கள் இதே கருணை ராஜாவை கூப்பிட்டு நேரு வந்து பணம் கட்ட சொல்கிறாரு. அவர் ஒரு மரியாதை நிமித்தமாக போய் மாவட்ட செயலாட்ட சொல்லிட்டு போகணுமேன்னு சொல்லி காடுவெட்டி தியாகராஜன்ட்டு அண்ணா நான் போய் பணம் கட்டுறேன்னு அப்படின்னா எந்த தொகுதிப்பா கட்டுறேன்னோன்னா முசிறி மணத்தநல்லூர் ஸ்ரீரங்கம் 3க்கும் கட்டுறேன்னோன்னா அவர் சொல்லியிருக்காரு, எப்பா நீ ஏன் தொகுதிக்கு பணம் கட்டுறேன், என்னை விட்டுட்டு மற்றதை கட்டணும்னு. இல்லை அமைச்சர் தான் கட்ட சொன்னார் அப்படின்னு சொன்ன அதே அமைச்சர் அறிவாலயத்துக்கு வந்தோடனே கருணை ராஜாவுக்கு ஃபோன் பண்ணி, யார் முசிறி கேண்டிடேட்டுக்கு ஃபோன் பண்ணி, நீ முசிறியும் ஸ்ரீரங்கமும் மட்டும் கட்டு, மணத்தநல்லூர் கட்டாத, ஏன்னா கதிரவனுக்கு பாதிப்பு வரக்கூடாது. காடுவெட்டி தியாகராஜன் நாசமாக போகணும், பழனியாண்டை நாசமாக போகணும். ஆனால் சும்மா பணம் கட்டுறவன் பேருக்கு கூட கதிரவனுக்கு எதிராக கட்டக்கூடாது. தமிழ்நாட்டிலேயே அதிகமான விருப்ப மனு தாக்கலானது எங்கே தெரியுமா? முசிறியில் 78 பேர். ஏன்னா இதெல்லாம் அருண் நேரு பண்ண வேலை. எல்லாத்தையும் நீ கட்டுன்னு எந்த சூழ்நிலையில் யார் வந்தாலும் சரி, ஆனால் காடுவெட்டி தியாகராஜன் திரும்பி வரக்கூடாது. இப்போ அஃபிஷியலாக இப்போ திரு நேரு அவர்கள் கையில் இருக்கு. அவரும் கிட்டத்தட்ட ஒரு 70-75 வயது உடையவர். இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய டெல்டாவுடைய சாம்ராஜ்யம் அடுத்தபடியாக இப்போ நேருனுடைய கரங்களுக்கு அப்படி டிரான்ஸ்ஃபர் ஆக போகுது அப்படின்னு நீங்கள் வந்து அப்பட்டமாக சொல்ல வரீங்களா? என்னத்தை டிரான்ஸ்ஃபர் ஆக போகுது? இருக்கிறது எல்லாத்தையும் காலி பண்ணி விட்டு நீங்கள் என்னத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்க? நான் அதை தான் சொல்லியிருக்கேன். அவங்களோட ஸ்டஃப் ஃபேக்டர் என்ன, எப்போ உருவாக்கப்பட்டார்கள், எதற்காக நீக்கிறீங்க, யாருக்காக நீக்கிறீங்க? உங்கள் மகனுக்காக செய்கிறீங்கன்னா உங்கள் மகன் அப்படின்னா தியாகம் பண்ணிட்டாரு, இல்லை கட்சியை வளர்த்துட்டாரா, இல்லை என்ன வலுப்பட்டுட்டாரு? நாளைக்கு பெரம்பலூருக்குள்ளார ஆர் ராசாவை மீறி அருண் நேருவால் வளர்ந்து காட்ட முடியுமா? சிவசங்கரை மீறி நாளைக்கு அவருக்குன்னு ஒரு அடையாளத்தை அருண் நேருனால பெரம்பலூரில் காட்ட முடியுமா? நீ என்ன நாளைக்கு உங்கள் அப்பா உருவாக்கி வச்ச ஊருக்குள்ளார வந்துக்கிட்டு நீ இங்கே இவர் இருக்கணும் அங்கே அவர் இருக்கணுங்கிற அளவுக்கு நீங்கள் முடிவெடுக்கிற அளவுக்கு நீங்கள் அவரை அப்படி அரசியல் விஞ்ஞானி ஆயிட்டீங்களா? நாளைக்கு மேலிடத்தை அனுசரித்து, அதான் சொல்கிறேன்ல, ஊரடித்து உலையில போட்டு காசை மட்டுமே தலைமையில கட்டி உங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கிக்கிட்டு நீங்கள் பதவியை வாங்கிவிங்க, திரும்பி நீங்கள் தனலட்சுமிக்கு வாங்கி கொடுப்பீங்க, அவங்களுக்குள்ளார சம்மந்தி ஆகிக்குவீங்க, திரும்பி நீங்கள் மந்திரியாகி சம்பாதிச்ச கருப்பு பணத்தெல்லாம் அவன்கிட்ட கொடுத்து காலேஜாக வாங்கி போடுவீங்க, ஊரில் இருக்கிற கிட்னியெல்லாம் திருடிக்குவீங்க. இதில் உன் மகன் வந்துக்கிட்டு இவன் இங்கே இருக்கணும் அவன் இங்கே இருக்கக்கூடாதுன்னு முடிவெடுத்தா அங்கே எப்படி கட்சி வீணாக போக தானே செய்யும்? நல்லா இருக்கும், எப்படி இருக்கும்? கண்டிப்பாக அது அழிய தான் செய்யும். இதை தான் செய்கிறார். 26 கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு அதிகமாக 6-7 சீட்டு கூட நாளைக்கு திமுக இழக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அந்த அளவுக்கு நிர்வாகிகள் அதிருப்தியில் இருக்காங்க. நேருவும் அருண் நேருவும் திருச்சி மாவட்டத்தில் திமுகவை ஒழித்து கட்டப் போகிறார்கள். திருச்சி மாவட்டத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த மாற்றங்கள் 4 கிட்டத்தட்ட 4 தொகுதியில் கூட்டணி கட்சிகளுக்கும் சேர்த்து இந்த முறை புதிதான முகங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதில் இருக்கக்கூடிய பின்னணி அரசியல், திராவிட முன்னேற்ற கழகத்தில் அமைச்சர் கே நேரு அவர்களுடைய மகன் ஒரு தனி சாம்ராஜ்யத்தை அதில் நடத்தி கொண்டிருக்கிறார் என்பது பற்றியான ரொம்ப நுணுக்கமான அந்த அரசியலை வந்து எங்கள் நேரில் ரொம்ப தெளிவாக பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி.